கல்குவாரிகள் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியில உள்ள சிறு கல்குவாரி அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அந்த மண்ணின் மைந்தல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அரசு அதிகாரிகள் வந்து கார்பரேட் அவங்களுக்கு துணை போறதுக்காக சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் இந்த தொழிலை விட்டு அகற்றணுங்கிற அடிப்படையில இவங்க செயல்படுறாங்க. கேரளாவில இருந்து கம்பெனிகள் வந்து இங்க பல லட்சக்கணக்கான டன் வந்து கடத்தப்படுதுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. புள்ளிவிவரமான தகவல்கள் இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய வேலையை அரசு செஞ்சிருக்கணும் இல்லையா? அரசு ஏன் செய்யல? அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா? சின்ன சின்ன முதலாளிகள் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க இந்த தொழில. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, குறிப்பாக ராதாபுரம் தாலுக்கெல்லாம் அதிக அளவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள இந்த தொழிலை விட்டு துரத்தணும். முழுக்க இந்த தொழிலை வந்து நம்ம கையில் எடுக்கணும். இந்த மாதிரி கார்பரேட் வந்து தங்களுடைய விளையாட்டு மூலமாக சின்ன தொழில் முதலாளிகளை அழிக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து சபாநாயகர் மேலே குற்றச்சாட்டு சொல்றாங்க. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மேல கடுமையான குற்றச்சாட்டு. முகநூல்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் இவர் வந்து கனிம வள கொள்ளையர்னு சொல்லி பதிவு போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அரசு வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? கார்பரேட் எல்என்டி உள்ள வந்துருச்சு. அவங்க வேலையாட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க வட இந்தியர்கள், தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்என்டி கம்பெனில இது குறிப்பா இந்த கல்குவாரி இதுல ஒரு 10 பேர் கூட இல்ல. இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அண்ணன் இருந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா என்னன்னா கடந்த ஒரு ரொம்ப நாட்களாவே இந்த ஒரு இது வந்து பேசப்படுது. ஆனா குறைவா பேசப்படுது, வெளியே வந்து தெரிய மாட்டேங்குது. திருநெல்வேலியில நிறைய ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய இதா இருக்கிறது வந்து இந்த கல்குவாரிகள் வச்சிருக்க ஆட்களுக்கும் வந்து அதை சார்ந்து இருக்க வேலையாட்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா அதுல நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா வெளியே தெரியாம இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பின்னணி, இது எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளவு நாளா இது போயிட்டு இருக்குன்னு? திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா கல்குவாரிகள் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில உள்ள சிறு கல்குவாரி அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாம அந்த மண்ணின் மைந்தல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மக்கள் தரப்புல பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா அரசு அதிகாரிகள் வந்து கார்பரேட், அதாவது எல்என்டி போன்ற கம்பெனிகள், மிகப்பெரிய கம்பெனிகள் இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு துணை போறதுக்காக இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவர்கள் மீது அபராதம் விதிக்கிறது, அவங்களுக்கு வந்து அது லட்சக்கணக்கில் பண்றது. அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் இந்த தொழிலை விட்டு அகற்றணுங்கிற அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தொழில் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான சின்ன குளிர்பான கடைகள் இருந்தது. கோழி சோடால இருந்து எல்லாம் இருந்துச்சு. அப்போ கொக்கோ கோலா உள்ள வரும்போது என்ன பண்றான், நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான கம்பெனி வந்து கோல்ட் ஸ்பாட், சிட்ரா, தம்ஸ் அப், இந்த மாதிரியான அதெல்லாம் விலைக்கு வாங்கிடுறான். சின்ன கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாட்டில் எல்லாம் விலைக்கு வாங்கி அடிக்கி உடைச்சிடுறான். அவங்களால பாட்டில் வாங்குறதுக்கு கல்கத்தாவில் போய் பாட்டில் வாங்கணும், அதுக்கே பணம் இல்லாமல் அவங்க கம்பெனிகளாம் மூடக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி இருக்கும்போது இதே கான்செப்ட் தான். சின்ன முதலாளிகள் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க இந்த தொழில. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, குறிப்பாக ராதாபுரம் தாலுக்கெல்லாம் அதிக அளவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்கள இந்த தொழிலை விட்டு துரத்தணும். முழுக்க இந்த தொழிலை வந்து நம்ம கையில் எடுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய கையூட்டு கொடுக்கப்பட்டு அங்கே உள்ள கவுன்சிலராக இருக்கட்டும், ஊராட்சி மன்றமாக இருக்கட்டும், மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி கார்பரேட் வந்து தங்களுடைய விளையாட்டு மூலமாக சின்ன தொழில் முதலாளிகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பரேட் எல்என்டி உள்ள வந்துருச்சு. அவங்க வேலையாட்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வட இந்தியர்கள். அவங்களுடைய எல்லா வேலையாட்களும் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி கம்பெனியில் இது குறிப்பாக இந்த கல்குவாரி இதில் ஒரு 10 பேர் கூட இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த சின்ன முதலாளிகள் இருந்தாங்கன்னா அவர் இருப்பார், அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க ஊருக்காரங்க இருப்பாங்க, அவங்க பக்கத்து ஊருக்காரங்க இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல். ரெண்டாவது, அந்த மண்ணின் மைந்தர்களிடம் அங்கே வந்து சொத்தே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து கார்பரேட் முதலாளிகளுடைய கைங்கரியத்தால் அரசு அதிகாரிகளுடைய இந்த தொடர் தாக்குதல்களால் சின்ன வியாபாரங்கள் பாதிக்கப்படுகிறது. அப்போ இதை காப்பாற்ற வேண்டியது யாருடைய வேலை?
அரசோட வேலை. தமிழ்நாட்டில் குறிப்பா ராதாபுரம் தாலுகாவா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டம் எந்த பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொத்தை வாங்குவதற்கோ விற்குவதற்கோ அனுமதிக்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதியோட மக்களுடைய கோரிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள் போயிடுச்சு. அவங்களுடைய குலசாமி கோயில் அங்க இருக்கும், அவங்க வீடு இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு எந்த சொத்துமே இல்லை. எல்லாருமே வட இந்தியர்களா இருக்கும்போது அவங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே போயிட்டு அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயமா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப இந்த கல்குவாரியில கனிம வளமும் இருக்கும், அது எல்லாமே இருக்குன்றப்போ டிஎம்கே ஆட்சியில அவங்க வந்து சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்துட்டு இந்த மாதிரி வெளியாட்களுக்கு எல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது, வேற்று ஆட்கள் யாரும் உள்ள வரமாட்டாங்கன்றத அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனா இப்ப இதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இது என்ன மாதிரி கொண்டு போனாங்க? அதாவது சார், இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களையே அழிக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் செயல்படும் போது இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த தொழிலை செய்யறோம், நாங்க வெளியாளுகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கேரளாவில இருந்து கம்பெனிகள் வந்து இங்க பல லட்சக்கணக்கான டன் வந்து கடத்தப்படுதுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. புள்ளிவிவரமான தகவல்கள் இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய வேலையை அரசு செஞ்சிருக்கணும் இல்லையா? அரசு ஏன் செய்யல? அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா? நடக்காது இல்ல. அப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில அரசு தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இந்த கனிம வள தொழில ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஃபுல்லா ஏற்கனவே இருக்க சின்ன முதலாளிகளை அழிக்கிற விதமாக கேரளா முதலாளிகள், வட இந்திய முதலாளிகள், பெரிய பெரிய கார்பரேட்டுகள், பல ஆயிரம் கோடிக்கணக்கில் பணம் புழங்கக்கூடிய கார்பரேட்லாம் உள்ள வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பண்ணிடுறாங்க. ஒண்ணு, தமிழகத்துடைய மக்களுடைய நிலம் போயிருது. 2, இந்த வருமானம் எல்லாமே எங்க போயிருது? எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கும் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் போயிருது. நம்மளுடைய மலை நம்ம பகுதி மக்களுக்கு ஏதோ ஒரு பயன் வகையில வீடு கட்டுறதுக்கோ ரோடு போறதுக்கோ தேவை அப்படின்னா இவ்வளவு பெருசா முதல்ல எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு அனுமதியே கொடுத்துருக்க மாட்டாங்க. கேரளா அரசு எதுக்கு வந்து இங்க இருந்து கனிம வளத்தை வாங்குது? அவங்க மலை பாதுகாப்பா இருக்கணும், அவங்க வீடு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வரணும். ஆனா கோழி இறைச்சிகள் போன்ற மருத்துவ கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுற ஒரு குப்பை காடாக தமிழகத்தை அவன் பார்க்குறான். ஏற்கனவே குப்பை முன்னிறுத்துறதெல்லாம் பார்த்தோம். அதை எடுத்து நிறைய கட்சிகள் அமைப்புகள் போராடுறதெல்லாம் பார்த்தோம். கர்நாடகாவுக்கு கடத்துறாங்கன்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதுல வந்து பொதுமக்கள் வந்து சபாநாயகர் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மேல கடுமையான குற்றச்சாட்டு முகநூல்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் இவர் வந்து கனிம வள கொள்ளையர்னு சொல்லி பதிவு போட்டுட்டே இருக்காங்க. அப்போ அரசு வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இப்ப நீங்க சொல்ல மாதிரி கார்பரேட்டுக்கு ஒரு மாதிரியும் நம்ம ஊரை சார்ந்த வியாபாரிகளுக்கும் ஒரு மாதிரி நடத்துறாங்கன்றப்போ, இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்திருப்பீங்க, அங்க இருக்க சுத்துவதார இடத்துல பார்க்கும்போது கார்பரேட் கல்குவாரிகளை வந்து அந்த அரசுன்றதை தாண்டி அந்த காவல்துறையா இருக்கட்டும், அந்த ஊர் ஆட்களா இருக்கட்டும், பெரிய பெரிய தலைகளா இருக்கட்டும், எப்படி வழி நடத்துறாங்க? நம்ம ஊர் மக்கள், அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன தலைகள்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் கல்குவாரி வச்சிருப்பாங்க, அவங்களோட அந்த ஒரு கல்குவாரியை வந்து அதுக்கான ஒரு வழி நடத்துன்றது எப்படி வழி நடத்துறாங்க? ரெண்டையும் வித்தியாசம். இப்ப ஒரு லாரியில ஏத்திட்டு போறதா இருக்கட்டும், ஒரு டன் கணக்கா இருக்கட்டும், இவங்களுக்குன்னு நீங்கன்னா இவ்வளவு எடுத்துட்டு போலாம், ஆனா இவங்கன்னா இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? அதாவது சார், இவங்க வந்து லட்சக்கணக்கான முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான தொழில்கள் வச்சு தொழில் செய்யறவங்களுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். 5 பேர் 10 பேரை வச்சு இந்த தொழில் இருக்கவங்களுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இதை செய்யும் போதே இயல்பாகவே அந்த தொழிலுக்கு சின்ன முதலாளிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க, இது பண்ணிடுவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்பது அரசு அதிகாரிகளை வந்து கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? சின்ன முதலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவுல அபராதம் விதிக்கிறது, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும். ஆனா பெரிய முதலாளிகளுக்கு அவங்க அபராதமே விதிக்கிறது இல்லை. ஏன்னா அது பெரிய முதலாளிகள், அவங்க மாசம் மொத்தமா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இவங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ இவங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டை கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த கல்குவாரியா அந்த பெரிய கம்பெனிக்கு இவங்களே தரகர்களாக இருந்து பேசி முடிச்சு, இப்போ ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன கம்பெனிகள் அழிஞ்சில்ல, கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஷர் போட்டு அவங்க கிட்ட இருந்து, அதாவது வழிப்பறி பண்ணாம வாண்டடா போய் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? நெருக்கடிகள், அதாவது பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அந்த தொழில இருந்து தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க தொடர்ந்து கார்பரேட் மூளையை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை கைக்குள்ள போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அவர்கள், பத்மநாபபுரத்தில் இருக்க மனோ தங்கராஜன் அமைச்சர் அவர்கள், இவங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்களுக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த தொழிலே வேண்டாங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து, இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள்லாம் இந்த இதுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தினவர். இப்போ அவரை எதிர்த்து பல்வேறு போராட்டம் நடக்குது. இப்படியான ஒரு சூழல் உருவாகிருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு அரசு தானே பார்க்கணும். அதிகாரிகள் தவறு செய்யலாம், அரசு உயர் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் இதை சரி செஞ்சால் மட்டும்தானே இது வந்து சரியாகும். இப்போ நிறையா தொழில்கள் பாதிப்பு. இப்போ கார்பரேட்டு மண்ணின் மைந்தர்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் சொல்லி முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, செருப்பு தொழிலெலாம் வந்து முந்தைய ஒரு காலத்தில் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பேரகான் செருப்பு ஒரு 60 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ வாங்குவோம்.
இந்த தொழிலெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செருப்பு தொழில வந்து கார்ப்பரேட்டு செருப்பு கடை இல்லாத சென்னையில் எந்த ஊரும் கிடையாது. செருப்பே 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபான்னு சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த சின்ன தொழிலாளி எப்படி அவங்க கூட போட்டி போட முடியும்? அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. அதேமாதிரி மளிகை கடையெல்லாம் டிமார்ட்டில் வந்தால் தக்காளி கிலோ 8 ரூபாய்க்கு கிடைக்குது, ரோட்லனா 12 ரூபா. காரில் போய் ஹாப்பியாக போய் சுற்றி பார்த்துட்டு 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு கார் எடுத்து போய் வாங்கிட்டு வரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும், ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம், 1 வாங்கினா 3 இலவசம் சொல்லி பிளிப்கார்ட்டு, அமேசான் போன்ற எந்த முதலாளி யாரு, அவன் எந்த நாடு, எங்க ஊர்ல இயக்குறான், இவ்வளவு பேர் யார்கிட்ட வேலை செய்யறான், என்ன சம்பளம் வாங்குறான், எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம போன்ல உட்காந்து நோண்டி ஆர்டர் போட்டு வாங்குறோம். அப்போ இப்படி முழுக்க அனைத்து தொழிலும் கார்பரேட், காய்கறி முதல் கார்பரேட் உள்ள நினைஞ்சு நம்மளுடைய மக்களை அழிக்கும் வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அதே மாதிரி இப்ப நமக்கு தெரியும், இப்ப நம்மளோட கல்குவாரி நம்ம கிட்ட இருக்குன்னா, நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை வந்து நம்ம அதுக்காக வந்து இப்ப மலையை வந்து எடுக்கிறதா கூட எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப கார்பரேட் கம்பெனிக்கு போகும்போது அவனுக்கு வந்து அந்த தேவை கிடையாது. அவனுக்கு தமிழ்நாடா இருந்தா என்னவா இருந்தேன், என் தேவைக்கு நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்றப்போ அதோட வளம் எல்லாமே ரொம்ப அதிகமா, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத தாண்டி இப்ப அவங்கிட்ட போகும்போது இந்த வளங்கள் எல்லாமே 1க்கு 2, 3 மடங்கு வந்து குறைய ஆரம்பிக்கும்ல அந்த இடத்துல. குறையில முடிஞ்சு போச்சு. எத்தனையோ மலைகள் காணாமல் போய்விட்டது. ஒரு காலத்துல வந்து சென்னையில வந்து ஏரி காணாம போச்சுன்னோம். சென்னையில வந்து பெருநகர வளர்ச்சி திட்டம்னு சொல்லி பல்வேறு ஏரிகள் காணாம போயிடுச்சு. இப்போ இந்த ஏரியும் காணாம போகுது. எந்த ஏரி? பள்ளிக்கரணை ஏரி. அந்த ஏரியுமே 1400 குடியிருப்புகள் விற்கப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிச்சு. அரசு கைவிட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஏரி, குளம், மலை இது எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏரின்னு ஒன்று இருந்துச்சு, குளம்னு ஒன்று இருந்துச்சு, மலைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருவாச்சு. இத்தனைக்கும் தமிழகம் வந்து 5 நிலங்களையும் கொண்டது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி நெய்தல், பாலை, மருதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 நிலப்பரப்பு கொண்டது. ஆனால் நம்ம மலை சார்ந்த இடங்கள் அழிஞ்சு போகுது, குளம், ஏரி சார்ந்த இடங்களை அழிச்சிருது. இப்படியே போனால் வருங்காலங்களில் தண்ணிக்கே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம், கேரளாவில் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். தண்ணிக்கு ஆல்ரெடி நம்ம கர்நாடகாவில் போய் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் நிலைமையாக இருக்குது. இதை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழக அரசு. தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். அவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க போது அந்த ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை நம்ம ஏரியாவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இப்போ வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. எதுக்காக நடந்துச்சு? ஆந்திராவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, உங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னாங்க. ஆனால் என்னாச்சு, ஆந்திரா கம்பெனி கொடுத்து இவங்களாம் பாவம் 500 நாள் 400 நாள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நீதியும் கிடைக்கல, நிதியும் கிடைக்கல. என்ன செய்வாங்க? இதுதான் இன்றைய நிலைமை. இதை சரி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லா துறைகள்லையுமே, அதாவது ஆரம்பத்துல ஏதாவது ஒரு துறையில போராட்டம் இருக்கும், நம்ம அதை பார்ப்போம். இப்போ எல்லா துறையிலையுமே வந்து இந்த கார்பரேட்ன்றதை தாண்டி வெளி மாநிலங்கள்ல இருந்து இல்ல வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து ஆக்குப்பை பண்றப்போ மக்களுக்கு இதை பத்தின பெரிதளவுல விழிப்புணர்வு கிடையாது. இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்குன்றப்போ ஒரு இது மேல வந்து மக்கள் வந்து பார்வை வந்து வரமாட்டேங்குது. ஆனா இப்போ கல்குவாரியில நீங்க இந்த பிரச்சனைனா அங்க இருக்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரிக்கையோ இல்ல ஒரு இதாவது வச்சிங்களா? அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? இல்ல இதுக்கு நிரந்தர தீர்வா என்ன கொண்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதாங்க, இது வந்து மண்ணின் மைந்தர்கள் பெரிய அளவுல எல்லா தொழிலும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கூடாது, தமிழ்நாட்டில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி அன்றைக்கு இருந்த மன்மோகன் அரசுகிட்ட சண்டை போட்டு அதுக்கு எதிராக தீர்மானத்தில் வாக்களித்தவர்கள் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அதே சமயத்தில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வேணும்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைய முதல்வர் அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் 2011 திருவேற்காட்டில் ஒரு 40 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய உடன் வந்துச்சு. அப்போ வந்து என்னென்ன சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு இல்லைன்னு நம்ம முதல்வர் சொன்னாங்க, ஆனால் இப்படி வந்துருச்சு, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கமிஷனர் ஒரு புகார் மனு கொடுத்த உடனே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வால்மார்ட் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. அது முழுக்க நான் தான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதுக்கு சட்ட ரீதியான போராட்டம் பண்ணது நான் தான். அப்போ ஒரு முதல்வர்
மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை அவருடைய கவனத்துக்கு சென்றால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அந்த பகுதியில் உள்ள வணிகர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் பலனடைவார்கள். இவங்க கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட 5 வருஷம் ஆட்சி இருக்கு, நம்ம அப்பாவுக்கு அங்கங்கே செலவு வச்சா போதும், ஏற்கனவே இருக்கிற அரசு பள்ளிகளுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சுட்டு காமராஜர் பேர்லையோ முத்துராமலிங்க ஐயா பேர்லையோ இல்லை வேற தலைவர்களுக்கு பேரெல்லாம் அடிச்சுட்டு கருணாநிதி பேரை வச்சா போதும் அப்படின்னு செயல்பட்டா எப்படி இருக்கும்? இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. அரசு மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வடக்கன்புல ஒரு ஊர் இருக்கு, அது தமிழர்கள் ஊர். ஆனா இன்னைக்கு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி முழுக்க முழுக்க வடவர்கள் இருக்கக்கூடிய வடக்கன் குழுமா மாறிச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது அரசு தான். அவங்களோட ஒரு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு உரிமை, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் சொத்து பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாதான் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் நம்மளுடைய வளங்களை நிலங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஏரி இருக்காது, குளம் இருக்காது, குட்டை இருக்காது, மலை இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம நடுத்தரில் நின்றுட்டு இதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம டைனோசர் கதை சொல்லுவாங்கல்ல, டைனோசர்னு ஒன்று இருந்ததுடா, அது மாதிரி யாழின்னு ஒரு மிருகம் இருந்துச்சு சொல்லி நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம். யாழின்னு ஒரு மிருகம் இருந்தது, யானை மாதிரி தும்பிக்கை வச்சு சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு உண்மையாக இருந்த மிருகத்தையே நம்ம காமெடியாக பார்க்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள்லாம் என்ன ஆகும், ஏரின்னு ஒன்று இருந்தது, அப்போலாம் நம்ம நிலைமை குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். இதை காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏழை எளிய நடுத்தர சிறு குறு தொழிலாளர்களை காப்பாற்றி, தமிழ் முதலாளிகளை காப்பாற்றி, அவருடைய பிரச்சனையை சரி செய்து இதை கார்ப்பரேட்டுக்கு உடனடியாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை உடனடியாக பதவி நீக்கம் செய்து தமிழ் மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா.